வேதம் நான்கினை கற்று உணர்ந்தே போதும் மறையவர் நலம் பெறகரோடி ஈதசாரமாய் ஒளிரும் ஜோதியே ஜெயசீலா ஆதவன் எழ அகன்றிடும் பணி போ ஆதவன் எழ அகன்றிடும் மணி போ பாதமே பணி அன்பர் குறைகளை ஈதம் இன்றிய இத்தல மீதில் அடைவோமே ஏதமில் நாட ரூபனே நான்கு வேதமே சந்திரசேகர குருவே பூதலம் புகழ் காஞ்சி மடக உறைவோமே ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர தாமரசலோச்சன சீதா சமேத ராமபத்ர ஸ்ரீ ராமச்சந்திர தாமரசலோச்சன சீதா சமேத முத்து முத்துகாரக நவமோக ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं नमस्सदसे नमस्सभाये ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி என்று கண்ணன் கீதையில் சொன்ன விதத்தில் ஆண்டாள் பாவை நோம்பிருந்து பகவானை அடைந்த மாதமான இந்த மாதத்தில் ஏறத்தாழ இன்னொரு 9 நாள்ல நமக்கு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி என்கின்ற மகோத்சவம், அதற்கு முன்னும் பின்பதாக அத்யனோத்சவத்துல பகல் 10 இரா 10 என்று நடக்கக்கூடிய உற்சவம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அந்த அத்யனோத்சவத்துக்கும் ஒரு அங்கமாய், உயர்ந்த மார்கழி என்கின்ற மாதத்துக்கும் அங்கமாய் இந்த நாள்ல அடியேனை உபன்யசிக்குமாறு இங்கு பெரியோர்கள் இட்ட ஒரு ஆக்ஞை. இதே இடத்துல அடியேன் ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தியின் ராணி என்கின்ற தலைப்பில் பாதுகா தேவியின் பிரபாவத்தை பத்தி பேசியிருக்கேன். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய நாள் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ஷட்பதியும் சப்தபதியும் அப்படிங்கிற தலைப்பு. புதுசான சப்தங்கள் இல்லை. சப்தபதிங்கிறது நம்ம வீடுகள்ல கல்யாணம் நடக்கும் போது அந்த பட்டர் புரோகிதர் யார் பண்ணி வைக்கிறாரோ அவரே வார்த்தையா சொல்வார் சப்தபதி ஆகணும்னு. ஷட்பதிங்கிறதும் ஓரளவுக்கு சம்ஸ்கிருதம் பரிச்சயம் உள்ளவர்கள், மூல கிரந்தம் பாராயணம் பண்ணக்கூடியவாளுக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை. இந்த ஷட்பதியும் சப்தபதியும் ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஒண்ணும்